இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் சிக்கல்கள் வழியாக சிகரங்கள், நிறைய எதிர்மறையான சூழ்நிலைகள் தான் நம்மை சிகரங்களுக்கு நேராக அழைத்து செல்லும் என்று சொல்லி தானியேலுடைய தலைக்கும் அவனுடைய சிநேகிதர்களுடைய தலைக்கும் குறிவைக்கப்பட்ட பொழுது அவர்கள் அந்த சிக்கல்களை கடந்து சிகரங்களை அடைந்ததையும், தோழமையுடன் கூடிய ஜெபங்கள், அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லுகிறோமே, அதே போல் அவர்கள் கூட்டாக 2-3 பேர் கூடி ஜபித்தாலே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒருமனப்பட்ட ஜபத்தை கேட்டு தரிசனங்களில் அவர்களுக்கு அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நிறுத்தப்பட்ட சிலையும் புறப்பட்டு வந்த கல்லும், அந்த சொப்பனம் தெரிஞ்சிருச்சு தானியேலுக்கு, அதனுடைய அர்த்தமும் தெரிந்து விட்டது. இப்பொழுது ராஜாவிடத்தில் அவன் சென்று அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொன்னால் ஆன ஒரு தலையை சொல்லுகிறான். நீர் ஒரு சிலையை பார்த்தீர், அதனுடைய தலை பொன்னால் ஆனதாக இருந்தது. அது உம்முடைய ராஜ்யத்தை குறிக்கிறது, பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. அது கிமு 606 539 வரை அது பாபிலோனிய பேரரசாக உலகத்திலே அது திகழ்ந்தது. 2வது இங்கே தானியேல் சொல்லுகிறார், மார்பும் புயமும் வெள்ளி அதோட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக அந்த சிலையில் இருந்துச்சு. அது என்ன சொல்கிறாருன்னா, உண்மை விட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து குறைந்த, அதாவது வலிமை குறைந்த ஒரு வல்லரசு தோன்றும். அது மேதிய பெர்சிய அரசினுடைய ஆட்சி என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது கிமு 539 கிமு 331 வரையிலும் உலகத்தின் வல்லரசாக இருந்ததை வரலாறு கூறுகிறது. அதனைத் தொடர்ந்து வெண்கலத்தில் இருக்கக்கூடிய வயிறும் தொடையும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அரசானது கிரேக்க பேரரசை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிமு 331 கிமு 63 வரையிலும் அது இந்த பூமியில வல்லரசாக இருந்தது. அந்த காரியத்தை அவர் சொல்லி, இரும்பு கால்களால் ஆனது, இரும்பும் களிமண்ணுமான பாதங்கள் அதற்கு இருந்தது என்று சொல்லி அந்த சிலையை குறித்து அவர் சொல்லுகிறார். அதாவது கிமு 663 கிபி 476 வரையிலும் ரோம பேரரசு தான் இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தது என்று சொல்லி இங்கே நிறுத்தப்பட்ட அந்த சிலையை குறித்து இவர் இங்கே தீர்க்க தரிசனம் உரைத்துவிட்டு, இங்கே பார்த்து கொண்டிருக்கிற போதே கையால் பெயர்க்கப்படாத எந்த ஒரு மனுஷனும் பெயர்க்க முடியாத பரலோக மாத்திரம் அனுப்பக்கூடிய அந்த கல்லானது புறப்பட்டு வந்து அந்த பாதத்தின் மேலே மோதி அது எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டது. அந்த சிலை முழுவதையும் நொறுக்கி போட்டது. அந்த நேரத்தில் அந்த தங்கம் பொன்னானது, அந்த வெள்ளியானது, அந்த வெண்கலமானது, அந்த இரும்பு களிமண் எல்லாம் காற்றில் ஒரு பதற போல பறந்து சென்று விட்டது என்று சொல்லி இங்கே தானியேல் அந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அரசியலில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்று சொன்னால் அது வேதாகமத்தில் இந்த சாப்டரை படித்தார்கள் என்று சொன்னால் மிக தெளிவாக நமக்கு புரியக்கூடியதாக இருக்கும். இங்கே 70 வாரங்கள் என்கிற காரியத்தை பின் அதிகாரங்களிலே அவர் சொல்லுகிறார, அந்த காரியங்கள் அவைகள் நம்ம நாட்களில் இப்பொழுது நாம் அந்த சபையின் நாட்களில் 69க்கும் 70க்கும் இடையிலான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே இஸ்ரவேலர்கள் குருட்டாட்டம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். சபையின் காலம் இது ஒரு நீண்ட காலமாக இருக்கிறது. எவ்வளவாவது வாரம் என்று தொடங்கும் பொழுது அது உபத்திரவ காலம் அங்கே தொடங்கிவிடும். அதற்கு பின்பு 1000 ஆண்டு ஆட்சி என்கிற தரிசனத்தை பின்னாட்களிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்பொழுது இவர் அழகாக சொல்லிவிட்டார், வலிமை குறைந்த ராஜ்யங்கள் தோன்றினாலும் எல்லா மக்களும் அந்த நாட்களில் ஒரு நம்பிக்கையோடு கூட இருப்பாங்க. இவ்வளோ பெரிய வல்லரசு, இதை யாரையா முறியடிக்க போறா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் அவர்கள் அந்த ராஜ்யத்தின் மேலே, உலகத்தின் ராஜ்யங்களின் மேலே நம்பிக்கை வைத்தாலும் கையால் பெயர்க்கப்படாத கர்த்தரால் அனுப்பப்படுகிற அந்த கல், பிதாவினால் அனுப்பப்படுகிற அந்த குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமி முழுவதையும் நிரப்பி 1000 ஆண்டு அரசாட்சியை இந்த பூமியில் அவர் நிறைவேற்றுவார் என்கிற தரிசனத்தை அங்கே நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக தானியேல் வைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இரும்பும் களிமண்ணும் போன்ற கூட்டாட்சிகள் நம்முடைய தேசத்திலேயே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக இடங்களில் வெற்றி பெறணும்னு சொன்னாலே பார்ப்பதற்கு இரும்பும் களிமண்ணும் பார்க்கறதுக்கு ஒன்று போல தான் இருக்குது. ஆனால் அவைகள் ஒன்றோடு ஒன்று கலவாதது இருக்கிறது போல
அவர்கள் கொள்கையின் அடிப்படையில் ஒன்றொன்று கலவாதவர்களாக, ஆனால் கூட்டணி கூட்டாட்சி என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற அநேக நாடுகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் இப்படிப்பட்ட கூட்டாட்சியான காரியங்கள் நடக்கிறது. இதற்கு பின்பாக நடக்க வேண்டிய ஒரு காரியம், கையால் பெயர்க்கப்படாத அந்த கல் கிறிஸ்து இயேசு மேசியா இந்த பூமியை நிரப்பி ஆளுகை செய்கிற நாட்களுக்கு நேராக இந்த உலகம் கடந்து செல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விசுவாச வீரர்கள் என்கிற காரியத்தை குறித்து இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தானியேல் வாழ்ந்த சூழல் மிகவும் ஆபத்தான ஒரு சூழல். அதனுடைய உலகியல் நிலையில் பல சாதகங்கள் அவருக்கு இருந்தாலும் ஆன்மீக நிலையில் அவருக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் உள்ளடங்கி இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா தானியேல் இப்பொழுது அரசு அதிகாரியாக இருக்கிறார். ஒரு அதிகாரி என்ற நிலையில் அவர் எதிர்கொள்ள வேண்டிய அனைத்து சிக்கல்களையும் அவர் எதிர்கொள்ள வேண்டும். அரசுக்கு விசுவாசியாக இருக்கணும், தேவனுக்கும் விசுவாசத்துக்கு உரியவராக வாழணும், உலக பிரகாரமான கடமைகளையும் செய்து முடிக்கணும், தேவனுக்கும் பிரியம் உள்ளவராக வாழணும். அப்படி ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய, உலகத்தில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் தானியேலை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அநேக உலக பிரகாரமான காரியங்களில் ரொம்ப ஈடுபட்டுட்டு ஆண்டவரே நேரம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்காதபடி தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிறவர்களாக, தேவனுக்கும் விசுவாசத்திற்குரியவர்களாக இந்த பூமியில் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்நிய தேசத்தில் இருந்தபடினால, பாபிலோன் என்னும் அந்நிய தேசத்தில் வேறு பிரிக்கப்பட்ட ஜாதிகளினுடைய பண்புகளில் அவர்களோடு கூட வாழ்கிறது மிகவும் ஒரு சவால் நிறைந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட, சாப்பாட்டிலிருந்து தங்குகிற காரியத்திலிருந்து பழகுகிற விதத்திலிருந்து அவர்களுடைய சுபாவங்கள் எத்தனையோ மாறுபட்டு இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவராக, தேவனுக்கும் பிரியமுள்ளவராக வாழும்படியாய் அர்ப்பணிப்பது எத்தனை மேலான ஒரு காரியம். மாறுபாடுள்ள சந்ததிகளின் நடுவில் நம்ம வாழ்ந்தாலும் நாம் பிரிந்து செல்லாதபடி, அவர்களை விட்டு பிரிந்து போய் என்று அல்ல, அவர்கள் செய்கிற கிரியைகளில் நம்ம பிரிந்து போய் தேவனுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக வாழும்படியாக இந்த பகுதிகள் நம்மை எச்சரிக்கிறது. அதே போல் நெருக்கடி மிக்க ஒரு பணியாக இருந்த போதிலும் ஆன்மீக பாதுகாப்புடையவராக இருந்ததை பார்க்கிறோம். ஆன்மீக நிலையில் நேரம் ஒதுக்க முடியாத சூழலிலும் மிகப்பெரிய பணி பொறுப்புகள் வரும்பொழுது ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சியடைந்து கொண்டிருப்பது என்பது ஒரு கடின முயற்சி உடையவங்களாக இருந்தாதான் அது முடியும். அது கொஞ்சம் நிறைய நேரம் எடுத்து, டைம் எடுத்து, தூக்கத்தை வெறுத்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர்கள் நாட்களில் அந்நிய தேசத்தில், அந்த நாடுகளில் தேவனுக்கு அதிகமாக மதிப்பில்லை, தெய்வங்களுக்கு பதிலாக மனுஷனை அவங்க உடனே தெய்வமாக்கி வழிபடக்கூடிய கொள்கை உடையவர்களாக அவர்கள் இருந்ததை இந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் பார்க்கணும். இதை கொஞ்சம் இன்னைக்கு ஆழமாக பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலுக்கு அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே ராஜா முகங்குப்புற விழுந்து அவனை வணங்குகிற காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அவனை காணிக்கையை செலுத்துகிறது மாத்திரமல்ல, அவனுக்கு தூபம் காட்டி அவனை தெய்வமாக மாற்றுகிற ஒரு காரியத்தை இங்கே நேபுகாத்நேச்சார் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக காரியங்களை நாம் செய்யும் பொழுது இந்த உலகம் நம்மையும் இப்படிப்பட்ட கனத்திற்குரியவர்களாக மாற்றி நம்மை தெய்வங்களாக மாற்றுகிறதற்கு அவைகள் பிரயாசப்படுகின்றன. ஆனால் இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைகளும் தேவ ஊழியர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்களும் இப்படிப்பட்ட மரியாதைகளில் காணிக்கைகளை வாங்கி கொண்டு தங்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதைகளையும் கனத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். தானியேலோ அதை மறுத்து அவன் அங்கே செய்கிற காரியம் அடுத்த வசனத்திலேயே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். அவன் அந்த சொப்பனத்தை சொல்லும் போதே சொல்லிட்டான், வல்லமை மகிமை ஞானம் கனம் எல்லாம் அவருக்கே சொந்தம்னு சொல்லிட்டு தான் சொன்னபடினால தன்னிடத்துல தன்னை தெய்வமாக்க நினைத்த ராஜாவுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். இந்த மறைபொருளை உங்கள் தேவன்
தேவன் வெளிப்படுத்தினபடியால் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவர், எனக்கு அவர் தான் ஆண்டவர்ப்பா, மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனும் அதே காரியத்தை தான் செய்கிறார். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கும் கூட நான் பாத்திரன் அல்ல, அவருடைய கைகளிலே தூற்று கூட இருக்குது. அவர் அந்த களத்தை நன்றாய் விளக்கி கோதுமைகளை களஞ்சியத்தில் சேர்ப்பார். அதில் இருக்கிற பதராய் இருந்தான் நீ சொன்னா உன்னை அக்கினியினால் சுட்டெரித்து போடுவார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி தன்னை நோக்கி வந்த ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு பக்கம் திருப்பினதை, பரிசுத்தமான வாழ்வுக்கு நேராக திருப்பினதைத்தான் இங்கே தானியேலும் செய்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் அங்கே 14ஆம் அதிகாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறான். லீஸ்திராவில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் கொண்டு சப்பானியாக இருந்து ஒருபோதும் நடவாத கால்கள் வழங்காதவனாய் இருந்த ஒருவன் உட்கார்ந்து பவுல் பேசுகிறத கேட்ட உடனே பவுல் உற்று பார்த்துட்டு, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொன்ன உடனே அவன் உடனே குதித்தெழுந்து நடந்தான்னு பார்க்கிறோம். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி லிக்கவோனியா பாசையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை பார்த்து யூபித்தர்ன்ட்டாங்க. பவுலை பிரசங்கித்த நடத்தினபடினால் அவனை மெர்க்குரி என்று சொல்லி அழைத்தார்கள். அங்கு அதற்குள்ள பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோயில் பூஜாரி எருதுகளையும் மாலைகளையும் வாசலண்டைகளை கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். மாலை போட்டு அவங்களுக்கு எருதை கொண்டு வந்து பலியிடுகிறதற்கு மனதாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது பர்னபாவும் பவுலும் அதை கேட்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு பட்டணத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாக சொல்கிறாங்க. அந்த 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறாங்க. அவர்கள் 18ஆம் வசனத்தில் இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு அவர் ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. அவ்வளவு போராடி அவங்க செய்ய வேண்டிய கிரியைகளை அவர்கள் தடுத்து நிறுத்தினதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அரசியல் காரியங்களிலே மக்களை ஆலயத்துக்குள்ளாக கொண்டு வந்து அவர்களுக்கென்று அநேக காரியங்களை செய்து இன்றைக்கு அநேக பிரசங்கிமார்கள் தங்களுடைய காரியங்களை தக்க வைத்து கொள்ளுகிறதற்கு யோவான் ஸ்நானகனைப் போல தப்பிதம் என்று தெரிந்தாலும் கூட அவன் அத்தனையாய் சொல்லி எச்சரித்தானே, அந்த காரியங்களை செய்யாதபடி கூளை கும்பிடு போட்டுக்கொண்டு வாழ்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். விழுந்து போன அநேக தேவ மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் தானியேலைப் போல, அங்கே பவுலைப் போல, யோவான் ஸ்நானகனைப் போல ஆட்களை கண்டுகொண்டு அவர்களைப் போல இந்த உலகத்தில் நாங்கள் வாழணும். எங்களுக்கு நேராக வருகிற கனம், எங்களுக்கு நேராக வருகிற மகிமை, எங்களுக்கு நேராக வருகிற புகழ், எங்களுக்கு நேராக வருகிற மாலைகள் எல்லாவற்றையும் அவருக்கு நேராக திருப்புகிறவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வீரர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட வாழும்படியாக இந்த தானியேலினுடைய வாழ்க்கை நம்மை அறைகூவல் விட்டு அழைக்கிறதை பார்க்கிறோம். நம்ம ஒரு தேவ பயமற்ற ஒரு தேசத்தில் வாழ்கிறோம். ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிட்டான்னா, இன்றைக்கி ஒரு சினிமாக்காரன் பெரிய காரியத்தை செஞ்சிட்டான்னா அவனை ஹீரோவாக்கி கொண்டாடுகிற ஒரு தெய்வத்தை விட அதிகமாக கொண்டாடுகிற ஒரு தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தி ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் அடையாளம் காட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வெறும் தானியேல் தான், நாங்கள் வெறும் ஆள் தான். அவர் கொடுத்த கிருபையில் தான் உனக்கு இவைகளையெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், செய்திருக்கிறோம் என்கிற காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறவர்களாக, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் நாங்கள். நீங்கள் அவருக்கு மாத்திரம் கனத்தை செலுத்துங்கன்னு சொல்லி அவர்களுக்கு நேராக திருப்பினோம் என்று சொன்னால் வருகையில் ஆண்டவரால் அநேக பிரதிபலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ.